வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே டைமில் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது தெரியுதா? சாபுதான வடை இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜவ்வரிசி வடை. இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நல்ல ஜவ்வரிசி நல்லா கழுகிட்டு ஒரு சுடுதண்ணி விட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ நல்லா ஊறிடும். 1 கப்பு ஜவ்வரிசி, ஒரு பாதி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பவுலில் போட்டுடுங்க. இதோட டேஸ்ட்டுக்கு இப்போ உப்பு போட்டுக்கிடலாம். பைண்டிங்காக உருளைக்கிழங்கு போடலாம், ப்ரெட்டு போடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே உருளைக்கிழங்கு தான் சேர்ப்பாங்க, ஒரு சிலர் தான் ப்ரெட்டு போடுறது. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி பிசைஞ்சிடுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும், ஒரு பைண்டிங் கிடைக்கும். உருளைக்கிழங்கு நமக்கு பைண்டிங்காக தான், இந்த ஜவ்வரிசி உருந்து போகாத அளவுக்கு. இதேமாரி சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கிடலாம். சின்ன சின்னதாக உருட்டி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறச்சில் ஒன்றா போட்டலாம். ரொம்ப ஒரு கிறிஸ்பான ஒரு வடை, ரொம்ப ஈஸியும் கூட. ஜவ்வரிசி எப்போவுமே ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குனி பண்ணிடலாம். ஜவ்வரிசி ஊறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். ஜவ்வரிசி ஊற வைக்கச்சுலே உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கும் இல்லையா, ஒரு 2 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் முக்கிட்டு அதை பிழிஞ்சு எடுத்துருங்க. எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே எடுத்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. அது இதை விட ஈஸி. உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைம் கூட நமக்கு ஆகாது. நல்ல மொறுன்னு இருக்கும். ஒரு டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல டிஷ்ஷு. இந்த சாபுதானா அப்படிங்கிற இந்த ஜவ்வரிசியில் கிச்சடி பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இவ்வளோ தான் இதுக்கு டைம் எடுக்கும். இனி கடகடன்னு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோ குயிக்காக முடிகிற ஒரு ரெசிபி. எண்ணெய் சூடானோன்னு உருட்டி வச்சுருக்கிற இதை ஒரு சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுடலாம். எப்போவுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணச்சில் மீடியமாகவே ஃப்ளேம் இருக்கட்டும். ஒரு பக்கம் கலர் வந்த உடனே இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பொட்டேட்டோ போட்டு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ப்ரெட்டு போட்டு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நல்லா இதே போல் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் வெந்த உடனே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட சாபுதானா வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப சாஃப்டான கிறிஸ்பான சாபுதானா வடை.